வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நீலகிரி எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அவர்களது பதவி மக்களவை சபாநாயகரால் பறிக்கப்பட்டுள்ளது என்ற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இன்று நடைபெற்ற மக்களவை கூட்டத்தொடரில் ராசா அவர்கள் வரம்புக்கு மீறி பேசியதாகவும் மத்திய அமைச்சரை உரிமையாக பேசியதாகவும் அவர் 3 மாதங்கள் மக்களவைக்குள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதை மீறி அவர் வந்தால் அவரது பதவியை கூட பறிக்கப்படும் என்று சபாநாயகர் கடுமையான எச்சரிக்கை செய்துள்ளார். அதாவது குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் இருக்கக்கூடிய நிலையில் அவரை உரிமையில் பேசியதோடு அவரது குடும்ப விவகாரத்தையும் மக்களவையில் பேசியுள்ளார். இதனால் மிகப்பெரிய அளவிலான மோதல்கள் மக்களவையில் நேற்று ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 6 முறை நான் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் என்றும் 3 முறை மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளேன் என்றும் எனக்கு தெரியும், என்னை நீ கண்டிக்காத என்று அமைச்சரை பார்த்து உரிமையில் ராசா அவர்கள் பேசியுள்ளார். இதனால் மக்களவை சபாநாயகர் கடும் கோபமடைந்து ராசாவை எச்சரிக்கையும் செய்துள்ளார். ஆனால் அதை மீறியும் ராசா அவர்கள் செய்ததன் காரணமாகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மக்களவையை பொறுத்தளவிற்கு குறிப்பிட்ட வார்த்தைகள் நிதானமாக பயன்படுத்த வேண்டும். தனது சொந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கிறது அதற்குட்பட்டு பேச வேண்டும். ஆனால் திமுகவிற்கு ஆதரவாகவும் கட்சிக்கு ஆதரவாகவும் குறிப்பாக அதானி வழக்கிலிருந்து ஸ்டாலினை காப்பாற்ற வேண்டும், வழக்கை திசை திருப்ப வேண்டும் என்பதற்கேற்ப பல்வேறு நடவடிக்கைகளை பற்றி சம்பந்தமில்லாமல் அவரது தயத்தில் பேசியதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனைகள் எழுந்துள்ளது. குறிப்பாக நீலகிரியில் சுற்றுலாத்துறை ஒட்டுமொத்தமாக கண்காணிப்பில் இல்லை என்று ராசா அவர்கள் பேசியிருந்தார். ஆனால் சுற்றுலாத்துறை சரியாகத்தான் செயல்படுகிறது என்றும் அப்பகுதி மக்கள் எந்த ஒரு நலனும் ஒதுக்கப்பட்ட பணத்திலிருந்து ராசா அவர்களால் செய்து கொடுக்க முடியவில்லை என்றும் அமைச்சர் அவர்கள் பேசியதற்குத்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி அவரை அவமானப்படுத்தி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் ராசா அவர்கள் ஒட்டுமொத்தமாக மீண்டும் அவர் தவறுதான் செய்து கொண்டிருப்பதாகவும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் திமுகவின் எம்பிக்களும் திமுகவின் கூட்டணி கட்சியின் எம்பிக்களும் 40 நபர்கள் அனுப்பப்பட்ட போதிலும் அவர்கள் தமிழக மக்களுக்கு சாதகமாக பேசுவார்கள் என்று பார்த்தால் அங்கு கிடைக்கக்கூடிய பாதி விலையில் கிடைக்கக்கூடிய போண்டா பஜ்ஜிகளை சாப்பிட்டுவிட்டு கேண்டீனில் அரட்டை அடிப்பதுதான் அவர்களது பொழுதுபோக்காக அமைந்திருப்பது. இதற்குத்தான் நாங்கள் அவர்களை தேர்வு செய்தோமா என்ற கேள்வியும் பொதுமக்கள் இணையதளங்களில் விவாதங்களையும் நடத்தி வருகிறார்கள். இவரது பதவியை பறிக்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.